Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 29th December 2022. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றையோட தகவலை பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே இறங்கி முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே 1% மேலாகும். நாஸ்டாக் 1.3% அளவுக்கும் இறங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை தொடர்ந்து நம் சந்தையான நிப்டி கூட SGX நிப்டி என்ற பெயர்ல சிங்கப்பூர்ல வியாபாரமாகுது. அதுவும் ஒரு கேப் டவுன், ஒரு 70-80 புள்ளிகள் என்ற அளவுக்கு இறங்கி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அது இறங்கி துவங்குகிற இடம் என்பது முக்கியமான ஒரு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால அங்கிருந்து ஒரு இடைக்கால ஏற்றம், ஒரு பவுன்ஸ் பேக் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். கீழே சப்போர்ட் லெவல் 17,800, அங்கிருந்து தான் பவுன்ஸ் ஆகி மேல தாண்டி 18,000 தாண்டி மேல போனதை பார்த்தோம். திரும்ப அந்த 18,000 ஒரு மிட் பாயிண்ட் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 18,300 இன்னும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year bond yield 3.87 இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. ஒரு மார்ஜினலி 0.2% மட்டுமே கூட இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை. சிறிய ஏற்றத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டுமே பொதுவாக நம்முடைய பங்கு சந்தைக்கு எதிரான ஒரு நகர்வாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. பிரெண்ட் குரூட் அப்படின்றது $83.4, கிட்டத்தட்ட $85-86 நோக்கி நகர்ந்த பிரெண்ட் குரூட் இப்போ ஒரு இறக்கத்தில் தற்போது இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா சீனாவுடைய டிமாண்ட் அப்படின்றது இப்போதைக்கு பெருசா வராது. கோவிட் பிரச்சனையினால அதுவும் பாதிக்கப்படுவதாக சந்தை எதிர்பார்க்கிறது. அடுத்து தங்கமானது $1,800 தாண்டி இருக்கிற நிலையில இப்போதைக்கு 1,800க்கு மேல் மெயின்டைன் ஆயிருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து அது உடனே அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு போக முடியாமல் ஒரு பக்கவாட்டு நேரம் இருக்கிறது. $1,808 பெர் ஹவுன்ஸ் என்ற அளவில் இருந்து வருகிறது. நேற்றுக்கு 1,810 இருந்தது. பெரிய மாற்றம் இல்லை. அது மாதிரி USD INR அப்படின்றதும் நேற்று முடிந்த அதே விலையில இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 82.83. அதுவும் ஒரு மாற்றம் இல்லாமல் நிலையில் இருக்கிறது. மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு எண்ணிக்கையில் இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மாற்றங்கள் வந்தால் இது பெரிய மாற்றங்கள் இதிலையும் நிகழும். FIS பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் விற்பவர்களாக இருந்து வருகிறார்கள். நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா 872 கோடி என்ற அளவுக்கு விற்றிருக்கிறார்கள். DIS என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வாங்குவவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாங்குதல் என்பது மிக குறைவாக தான் தற்போது இருக்கிறது. 372 கோடி என்ற அளவில் இருக்கிறது. சந்தையை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொடர்ந்து FIS இந்த மாசம் முழுக்க பெரும்பாலும் விற்பவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு முடிஞ்ச ஒரு கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா நிச்சயமற்ற தன்மை குறிப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ மார்க்கெட் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதன் பிறகு இறங்கி அதோட டார்கெட்டான 17,800 இடிச்சதை நம்ம பார்த்தோம். அதுல இருந்து அதை ஏற்கனவே உங்களுக்கு சரியாவே கணிச்சு சொல்லியிருந்தோம். இப்போ 17,800 இருந்து இப்போ பவுன்ஸ் ஆகிற ஒரு நிலையில அந்த கேப் ஃபில்அப் ஆயிடுச்சு இப்போதைக்கு. அதனால ஒரு திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருந்து கொண்டு வருகிறது. இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கீழ் நோக்கி வரும்போது 18,800 டார்கெட்டாகவும், மேலுக்கு செல்லும் போது 18,344 டார்கெட்டாகவும் தற்போது இயங்கி வருகிறது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 2nd ஜனவரி ஆரம்பிக்கிறோம். இதுல எப்படி டெய்லி, வீக்லி, மந்த்லி இன்கம் ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜிஸை செயல்படுத்துவது என்பது 9 to 11 லைவ் மார்க்கெட்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நிப்டி ட்ரேடிங் அப்படின்றது ஃபியூச்சர்ஸ் நிப்டி ட்ரேடிங்க ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி யூடியூப்ல தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். நீங்களும் அதை பார்த்து அன்றைய வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.